International Women's Day is being celebrated on 8th March throughout the world. It's a remarkable day, a memorable day. The main theme of 2025 Women's Day celebration is accelerated action, which means speedy action is required in all walks of life for the women folk. எல்லா துறைகளிலும் செயல்கள் விரைவுபடுத்தப்பட வேண்டும். அவர்களுக்கு சமத்துவம் கிடைக்க வேண்டும், சம அங்கீகாரம் கிடைக்க வேண்டும். வேலைவாய்ப்பு தொடங்கி அரசியல், சமூகம், கலாச்சாரம், பண்பாடு என எல்லா நிலைகளிலும் பெண்களுக்கு ஒரு சமநிலை என்கிற ஒரு முக்கிய இலக்கை அடைவதற்கான செயல்கள் அனைத்தும் விரைவுபடுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இந்த மகளிர் தினத்தினுடைய முக்கிய மைய கருவாக இந்த ஆண்டு அமைந்திருக்கிறது. There is a great saying in English, empowered women empower world. அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கின்ற பொழுது அவர்கள் உலகத்தை மிக சிறப்பாக நிர்வகிப்பார்கள் என்று சொல்லி, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பெண்கள் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நிலைகளில் தாயாக, தந்தையாக, தமக்கையாக, எல்லாம் கலந்த கலவையாக அவர்களுக்கு தெரிவார்கள். தந்தை கொடுக்கின்ற அன்பையும் சேர்த்து கொடுக்கின்ற அக்கறை தாய்க்கு உண்டு. சகோதரியாக, பின்பு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு மனைவியாக என பல்வேறு நிலைகளில் தோழியாக, மகளாக, உறவு முறைகளுக்கு அப்பாற்பட்டு எல்லா நிலைகளிலும் அவர்களுடைய சமூக பங்களிப்பு என்பது மிக மிக அளப்பிற்கரியது. இந்த மகளிர் தினம் உருவான வரலாறு போராட்டத்தில் தொடங்கியது. சம வேலை, சம கூலி, ஆண்களுக்கு நிகரான சம்பளம் வேண்டும், அவர்கள் எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறார்களோ அத்தனை மணி நேரம்தான் நாங்களும் வேலை செய்ய முடியும் என்று வேலை நேரத்தை குறைத்து சம சம்பளத்தை கேட்டு நியூயார்க்கில் நடந்த போராட்டங்கள் பின்பு வெற்றியடைந்து 1975ஆம் ஆண்டு ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்டு இது சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது. போராட்டத்தில் தொடங்கிய இந்த தினம் இன்று கொண்டாட்டங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. கொண்டாட்டங்கள் திசை மாறி போய்விடக்கூடாது. பெண்களுடைய இலக்கு, நோக்கு, அவர்களிடம் ஒளிந்தும் மறைந்தும் கிடைக்கின்ற அத்துணை நல்ல திறமைகளும் அவர்கள் இல்லத்தை கட்டி எழுப்பவும் சமுதாயத்தை கட்டி எழுப்பவும் பயன்பட வேண்டும். ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் இங்கு பதிவு செய்கிறேன். ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் பெண் இருக்கிறாள் என்பது மறைக்க முடியாத உண்மை. ஒரு ஆண்மகன் சரியான முறையிலே சிறப்பாக செயல்பட முடிகிறது என்று சொன்னால் தாயினுடைய வளர்ப்பு மிகச்சரியாக இருந்திருக்கும். அதில் எந்த விதமான மாற்றத்திற்கும் இடம் கிடையாது. அதை தொடர்ந்து மீண்டும் திருமணத்திற்கு பின்னாலும் அவனுடைய பொது வாழ்க்கையிலும் அலுவலக வாழ்க்கையிலும் சாதிக்க முடிகிறது, ஒளிர முடிகிறது, மிளிர முடிகிறது என்று சொன்னால் அதற்கு சரியான வாழ்க்கை துணையுடைய பங்களிப்பு, அந்த அமைதி கலந்த அன்போடு அவர்கள் கொடுக்கிற அந்த ஆதரவும் அக்கறையும் தான் அவர்களை அடுத்த நிலைக்கு உயர்த்தும். பெண்கள் நினைத்தால் ஒரு இடத்தை சொர்க்கமாக மாற்றலாம், இல்லை என்று சொன்னால் அதற்கு எதிர்மறையாகவும் செய்யலாம். அவர்களுடைய ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும். அவர்கள் உண்மையிலேயே ஆண்களை விட சக்தி அதிகம் வாய்ந்தவர்கள். அன்பிலே, அக்கறையிலே, பண்பிலே, பாசத்திலே, கோபத்திலே, இரக்கத்திலே, எல்லா நிலைகளிலும் உணர்வு நிலைகளிலே சற்று மிகுந்து ஆண்களை விட அதிகமாக அக்கறை காட்டக்கூடிய அன்பு படைத்தவர்கள். இறைவன் ஆணையும் பெண்ணையும் படைத்தது சமநிலை சமுதாயமாக உருவாக வேண்டும் என்று சொல்லிதான். வருத்தத்திற்குரிய விஷயம், பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற அனைத்து குற்றங்களும் குறைக்கப்பட வேண்டும், நிச்சயமாக களைந்து துடைத்து எறியப்பட வேண்டும். ஆணாதிக்க சமுதாயத்தில் உள்ள தவறான மனப்பான்மைகள் குறைந்து பெண்களை சரிசமமாக ஏற்றுக்கொண்டு மதிக்கின்ற மனப்பான்மையோடு வளர்கின்ற ஆண்மகன்களை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும். ஆண் சமுதாயம் பெண்களை மதிக்கின்ற சமுதாயமாக இருக்கின்ற பொழுது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், அவர்களுடைய வளர்ச்சியும் நல்ல நிலையில் இருக்கும். இந்த நல்ல நாளிலே, மகளிர் தின கொண்டாடி மகிழ்கின்ற இந்த நல்ல நாளில் அனைத்து மகளிருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். இன்று என்னாலும் இந்த அளவுக்கு வர முடிகிறது, எல்லா நிலைகளிலும் ஓரளவு சிறப்பாக செயல்பட முடிகிறது என்று சொன்னால் அதற்கு இருவர் மிக முக்கிய காரணம். என்னுடைய தாயார்,
மற்றொன்று என்னுடைய வாழ்க்கை துணை. இருவரும் சரியாக அமைந்த காரணத்தினால் மிகச்சிறப்பாக என்னால் மென்மேலும் செயல்பட முடிகிறது. உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் சாதிப்பதற்கு உறுதுணையாக இருந்த எத்தனையோ பேர் இருந்திருப்பார்கள். அத்தனை பேரையும் வாழ்த்துங்கள். நாளைக்கு எல்லோரும் வீட்டில் உள்ள பெண்களை கொண்டாடுங்கள், அவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள், அங்கீகாரம் கொடுங்கள். அவர்களுடைய சேவையை, அவர்களுடைய கடமையை, அவர்களுடைய உணர்வை, அன்பை புரிந்து கொள்ளும் வகையில் அவர்களை பாராட்டி மகிழுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். சமத்துவம் தழைக்கட்டும். இந்த ஆண்டினுடைய மையக்கருவான ஆக்சலரேட்டட் ஆக்ஷன் என்பது சொல்லக்கூடிய அனைத்து செயல்களிலும் அவர்களுக்கு விரைவாக சம வாய்ப்புகள் கிடைத்து அவர்களும் செழித்து நல்ல ஒரு சமுதாயமாக, இந்த சமுதாயம் அமைதியும் அன்பும் அக்கறையும் கலந்த சமுதாயமாக மலர வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை மகளிர் அனைவரையும் வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி.